நம்ம சேனலுக்கு உள்ள அன்போடு வரவேற்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி வெந்தய குழம்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. சாம்பார் வெங்காயம் பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, வத்த குழம்பு பொடி 2 ஸ்பூனு, வெந்தய பொடி 2 ஸ்பூனு, புளி தண்ணி, அவ்வளோதாங்க. கொத்தவரங்காய் பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மண்சட்டியில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது மணத்தக்காளி வத்தலை நம்ம வறுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வறுத்தாச்சு. சட்டியில் வந்து காயுது. இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கடுகு வெடிக்கட்டும். வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா குழம்பு வகைகளுக்கும் போட்டால் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சிட்டு இப்போது சாம்பார் வெங்காயம், நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கிட்டு இருக்கும்போது தட்டி வச்சு பூண்டு, பூண்டு தட்டி லைட்டாக தட்டி சேர்த்தோம்னா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கி கொடுத்துரும். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கிட்டோன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல். வெறும் பாசிப்பருப்பு தேங்காய் போடுறீங்க. சர்க்கரை சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் எல்லா சமையலையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெங்காயம் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு 2 விசிலுக்கு வெங்காயம், வத்த மிளகாய், கடுகு அவ்வளோதாங்க போட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு வதங்கிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பிழிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரைக்கும். தக்காளியை நல்லா பிழிஞ்சு கையிலேயே நல்லா பிழிஞ்சு விட்டு இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஊற்றிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடுங்க. நல்லா தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூனு வெந்தயப்பொடி தாராளமாக இதை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், வத்த குழம்பு பொடி, கருகாமல் வதக்கி கொடுத்துருங்க. இப்போது இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு,
இப்போது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கடைசியாக தான் நம்ம வந்து மணத்தக்காளியை சேர்ப்போம். கொதிக்கட்டும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சு அதாவது வறுத்து வச்சோம்னா அந்த மணத்தக்காளியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணத்தக்காளி வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொதி விடணும்னு இல்லை, மணத்தக்காளிக்கு ஏற்கனவே நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக மணத்தக்காளி வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டு நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தரும் குழம்பு. அந்த கால பாரம்பரியமாக இந்த மாதிரி செய்வாங்க. நல்லா இருக்கும். உங்கள் மணத்தக்காளியும் கசப்பெல்லாம் இருக்காது, நல்ல ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.